ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான பொதுத்தமிழுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அடி தாவரம் கொடுத்துருக்காங்க. தட்டுன்றது சோளம் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கழின்றது கரும்பு கழி சொல்லுவாங்க. கழைனா மூங்கில், அடினா வேம்ப சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. ஏவுக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த கொஷின், யானையின் ஒளிமரபை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பிளிரும். மூணாவது கொஷின் பாருங்கள். மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மான்றது கூட்டம், மான் கூட்டம் தான் சொல்லுவாங்க. மான்கள் பொதுவாக கூட்டமாக இருக்காது. எப்பவுமே ஒரு தொகை அப்படின்னாலே கூட்டமாக இருக்கிறத தான் சொல்லுவாங்க. ஆடு மந்தை சொல்லுவாங்க. நிறைன்றது பசு பா நிறைன்னு சொல்லுவாங்க. மான் கூட்டம் தான் ஆன்சர். அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வரும். ஆனால் மான்கள் தனித்து தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில நேரங்கள் தான் அது கூட்டமாக இருக்கும். அதுக்குனால மான் கூட்டம் அப்படின்றத அது சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் ஏதாவது உங்களுக்கு தவறுதலாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தருவீங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, 4th கொஷின், பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் பி உற்றார். உற்றார்னா உறவினர். மற்றவங்க எல்லாமே செற்றார், நன்னார், ஒன்னார்ன்றது பகைவரை குறிக்கக்கூடியது. 5வது கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னால் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்ன வரும்னா கருவூலம், களம்பூச்சி, கவரிமான், களத்துமேடு. இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 6வது கொஸ்டின் வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விரல். 7வது கொஸ்டின், பிரித்து எழுதுக. வேநன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி வேல் கூட்டல் நன்மை. அடுத்த கொஷின் 8வது கொஷின், சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதுவன்று. அடுத்து 9வது கொஷின், சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் மனம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி உள்மனம். அடுத்த கொஷின் 10வது கொஷின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏது யாது எனும் சொற்கள் சுட்டு சொற்களாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணமும் தவறு. 11வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. சொற்கள் அதுக்கான இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். என்ன வரும் அப்படின்னா, ஏ அது நாய் அப்படின்றது அஃறிணை ஒருமை, அவர் அவர்கள்ன்றது உயர்திணை பன்மை, அவை நாய்கள்ன்றது அஃறிணை பன்மை, தங்கை அப்படின்றது உயர்திணை பெண்பால் ஒருமை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இந்த 11வது கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின், ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இது கொஸ்டினு. இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், பிழையற்ற தொடரை தேர்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. மற்ற எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா குவிந்தனர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது தப்பு. குவிந்தன தான் வரும். தொண்டர்கள் பரிசு பொருள்களை குவித்தனர் அப்படி தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர். என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி முகம் திரிந்து நோக்கினால். 15வது கொஷின், ஊவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி என் சரிதம். அடுத்த கொஷின், பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தேசபக்தன். அடுத்த கொஷின் 17வது கொஷின், கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கரும்பு. அடுத்த கொஷின், ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கீழே கொஷின் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இந்த பத்தியை பார்த்து ஆன்சர் எழுதணும். 18வது கொஷின் பார்த்தீங்கன்னா, உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை எவை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி அறநூல்கள். இது இந்த பத்தியில் பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். அடுத்த கொஷின் 19, இளமையாக இருக்க உதவும் கலை எது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி
கல்வி. அடுத்த கொஷின் 20வது கொஷின். மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநடை பயிற்சி. அடுத்த கொஷின். வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அகநடை பயிற்சி. அடுத்த கொஷின். கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி இளமையாக. இதில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த பத்தியிலேருந்து நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 கேள்விகள் வந்து இந்த பத்தியிலேருந்து நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த பத்தியில் இருக்குது, அதனுடைய ஆன்சர் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஷின் பேப்பர் வச்சுருந்தாலும் அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 23 பார்க்கணும். இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மிரட்சி. அடுத்த கொஷின் 24. நீரு பூத்த நெருப்பு போல நீரு என்பதன் பொருள் என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாம்பல். அடுத்த கொஷின் 25. மீத்தூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி நொறுங்க தின்றால் 100 வயது. அடுத்த கொஷின் 26. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததென்று கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயற்கை வளங்கள் துறை. அடுத்த கொஷின். அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாக்குபவர். அடுத்த கொஷின் பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதில் குறிச்சிருக்கோம் பாருங்கள். 3 வந்து களிமண் பாறை. இதில் ஃபஸ்ட்டு வந்து அரட், அதுக்கு வந்து கத்திமுனை குன்று. அடுத்து 2வது பிக்கு என்னென்னா அருணாசஸ் ராக் அப்படின்னா என்னென்னா மணற்பாறை. அடுத்து சி என்னென்னா அர்கிலேசஸ் ராக் அப்படின்னா என்னென்னா களிமண் பாறை. அப்ளைட் அப்படின்னா இடையாழ கிரானைட்டு பாறை. இதுக்கு கரெக்டான ஆன்சர் 28க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 2 4 1 3. அடுத்த கொஷின். சரியான தொடரை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. 30வது கொஷின். பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான், அப்போ தான் வந்து போகிறான், அப்போ அது வந்து நிகழ்காலம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நிகழ்காலம். அடுத்த கொஷின் 31. புல்வாய் நவ்வி உழை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. முதல்ல புல்வாய் நவ்வி உழைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புல்வாய் நவ்வி உழைனா மான் வகையை குறிக்கக்கூடியது. அது வந்து ஆண் மானை குறிக்கக்கூடியது. அதனுடைய பெண் வகை, பெண்ணை வந்து பெண் மானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைன்னு சொல்லுவாங்க. ஆண் மானை கலைன்னு சொல்லுவாங்க. அந்த கலையில் இருக்கக்கூடியதான் புல்வாய் நவ்வி உழைன்றது. அதே பெண்ணை குறிக்கிறத வந்து பிணைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிணை. அடுத்த கொஷின் 32. அடவி என்ற சொல்லின் பொருள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி காடு. அடுத்த கொஷின் 33. பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இது வந்து குறள் 559. இக்குறட்பாவில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. மிகுதி அப்படின்னா அது வந்து உரிச்சொல் தொடரில் உங்களுக்கு தெரியும். சால உரு தவ நுனி கூர் கழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகுதியை குறிக்கக்கூடியது. இதில் அந்த சால உரு தவ நனி கூர் கழி எங்கே இருக்குது அப்படி அதில் வர்ற சொற்களில் ஒரு சொல் வந்து கூர் வந்து இதில் வந்திருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இந்த குறளில் வந்து கூர்ங்கோட்டன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அதில் கூறுன்றது மிகுதி. ஆப்ஷன் பி கூர் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். கூர்னா மிகுதி. அடுத்த கொஷின் 34. உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி உதகமண்டலம். 35வது கொஷின். பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி அஃது. அடுத்த கொஷின் 36. இவனுக்கு வீடு 1 -2 இருக்கிறது. அந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அல்லது. இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது அப்படி வந்து சொல்லணும். அடுத்த கொஷின் 37. டேஷ் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாதாமவே ஆம் ஆயினால்
ஆற்றுனா வேண்டுவது இல். இது வந்து பழமொழி 400 உள்ள 4வது பாடல். இந்த பாடலில் வந்து இணை எழுத்து இடம்பெற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வேண்டுவது. அதில் இன்னு டூ வருது பாருங்கள், அது பக்கத்தில் இனம் எழுத்து. டா நா இட்டு இன்னு வருது இல்லையா, நடுவில் இருக்கிற எழுத்து. வேண்டுவதில் இன்னு டூன்றது இணை எழுத்துக்கள், இன்னும் டூன்றது இணை எழுத்துக்கள். அப்போ கரெக்டாக மற்றது வந்து இணை எழுத்துக்கள் வராது. மற்ற ஆப்ஷன் எதுவுமே வராது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், வேண்டுவது. அடுத்த கொஷின், உறுதி கூற்று சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்னும் குறிக்கலாம். காரணம், அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ரெண்டுமே வந்து சரி. அதாவது கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து 39வது கொஷின், தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன டேஷ். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, இடைநிலை சுட்டு. அடுத்த கொஷின் 40, எதிர் சொற்களை பொறுத்துக. அணுகு, அதுக்கு என்ன வரும்னா விலகுன்னு அர்த்தம். ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. இதெல்லாம் வந்து எதிர்ச்சொற்கள். ஓகேங்களா, மேலே எதிர்ச்சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்குள்ள எதிர்ச்சொற்கள் சொல்லியாச்சு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 4, 1, 2, 3. அடுத்த கொஷின் 41, எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தைன்றது அதுக்கான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை அப்படின்னு அர்த்தம். இங்கே தந்தை, எந்தாய், நொந்தை இதெல்லாமே இருக்குது. எந்தையினுடைய எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. எந்தைக்கு எதிர்ச்சொல் வந்து நுந்தை. ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 42வது கொஷின், பிழையான தொடரை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, பெருமழையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டனர். இது வந்து பிழையான தொடர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 43, கூற்று ஏ கூற்று பி கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ வந்து திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்டா இசை குறித்து பதிவு செய்துள்ளார். காரணம், புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு வந்து கூற்று ஏ சரி, காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், பாருங்கள். அடுத்த கொஷின் 44, கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தென் திராவிட மொழிகள் என்ன வரும் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மட்டும்தான் வந்து இதில் சரியானது. 2 என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ், கன்னடம், மலையாளம், குடுகு. இது வந்து 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கும், பார்த்துக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும். அடுத்த கொஷின், ஈவில் டோர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ்ச்சொல் கண்டறிக. ஈவில் டோருக்கு என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், கெடுப்பவர். 46, ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஓம்னிசைன்ட், இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எல்லாம் அறிந்த நிலை. 47, மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஷ் என்றழைப்பர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ரிவ்யூ பெட்டிஷன். இதான் வந்து மறு ஆய்வு. 48வது கொஷின், மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காணல் நீர் கிடைக்காத ஒன்று, கரையேறுதல், துன்பத்திலிருந்து மீளுதல், கை கழுவுதல், விட்டுவிடுதல், குரங்கு பிடி அப்படின்னா உறுதியாக பற்றுதல். இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2. அடுத்த கொஷின் 49, கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏமாற்றுதல். அடுத்த கொஷின் 50, போர்டு, அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். இல்லை என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா மேலே அந்த பாராவுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பதிவேடுன்னு மேலே இந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடுன்னு கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. அடுத்த கொஷின் 51, உயிரியலில் அப்ளோமேனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, மனநோய். அடுத்த கொஷின்
ப்ரீபயோஸ்பாகஸ் எனும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டிருக்க. இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உணவு குழல் தளர்ச்சி அடைதல். ப்ரீபயோசோபாகஸ் அப்படின்னா என்னென்னா உணவு குழல் தளர்ச்சி அடைதல். அடுத்து 53, வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலைச்சொற்களோடு பொருத்துக. பார்ட்டர் அப்படின்னா என்னென்னா பண்டமாற்று. பார்கெய்னிங் அப்படின்னா என்னென்னா பேரம் பேசுதல். பேட் டெபிட் அப்படின்னா வாராக்கடன். அக்யூரி அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 2, 4, 1, 3. அடுத்த கொஷின் 54, பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அவை அல்ல. 55, சரியான தொடரை தேர்வு செய்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. அடுத்த கொஷின் 56, பிழையற்ற தொடரை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, மகடு வந்தாள். மகடுனா பெண் தான், பெண்ணை குறிக்கிறது. அதை வந்து வந்தாள்னு தான் சொல்லணும். மேலே மற்ற ஆப்ஷன் 4 தவறானது. அடுத்து 57, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் வரியில் கேளீர் எனும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, பகைவர். கேளீர்ன்றதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. கேளீர்னா உறவினர், நண்பர் சொல்லுவாங்க. இதுக்கு எதிர்ச்சொல்லினா கேளீர்னா உறவினர், அதுக்கு எதிர்ச்சொல் பகைவர். அடுத்து 58, ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. கானா என்ன அப்படின்னா பறவை. கா அப்படின்னா தராசு. தேனா கொல்லுகை. நீனா உறுதி. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருப்பாங்க. அது 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. இதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் 59, வேர்க்குரு எனும் சொல்லின் பேச்சு வழக்கு. இதுக்கு தான் ஆன்சர் டவுட்டாக இருக்குது. வேர்க்குரு அப்படின்னா வியர்வையிலேருந்து வரக்கூடியது தான். சிறு சிறு கொப்பளங்களாக வரும். அது வியர்வை குரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் வியர்வைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டியாக கூட ஆப்ஷன் கொடுக்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் அது பார்க்கலாம். மற்ற இதெல்லாம் வருமானு தெரியல. வேர்க்குருக்கு அதே வேர்க்குரு வராது. மற்ற ஏபி ஆன்சர் வராது, சி ஆன்சரும் வராது. டி தான் ஆன்சர் வந்தால் வரலாம். உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதாவது புக்கில் இருந்தாலும் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு என்னமோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். ஆனால் வேர்க்குருனா வியர்வை மூலமாக வரக்கூடியது தான். வியர்வைன்ற ஆன்சர் வராது தான், ஆனால் வியர்வை குருன்ற ஆன்சர் ஆன்சராக வரும். அந்த சொல் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி கூட இதுக்கு ஆன்சராக வச்சுக்கலாம். அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். அடுத்தது 60 பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர். ஆப்ஷன் சி, புட்டம் தான் கரெக்டான ஆன்சர். 61, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஷ் என்றழைப்பர். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, புன்கணீர். அடுத்த கொஷின் 62, பொறுத்துக. அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை. அனுராகம் அப்படின்னா ஒத்த காதல். ஏனம் அப்படின்னா மான். இன்னொரு ஏனம் இருக்குது, டியில் இருக்கிற ஏனம் பாவம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. அடுத்த கொஷின் 63, அப்பாவி எனும் சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. அப்பாவி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முன்னாடி ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர், அற்ப ஆவி. அற்ப ஆவி தான் மருவி அப்பாவின்ற சொல்ல பிழையாக வந்துச்சு. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 64 பார்த்தீங்கன்னா இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல்லன்று கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, இது தமிழ் சொல், தமிழ். அடுத்த கொஸ்டின் 65, சுருக்க குறியீட்டு விளக்கம் உத்தமம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உலகத் தமிழ் தகவல் தொழில்நுட்பம் மன்றத்தை தான் உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. அடுத்த கொஸ்டின் 66, தமிழ் சொல்லை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, பொத்தான். அடுத்த கொஸ்டின் 67, மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, நான்மணிக்கடிகை. அடுத்த கொஸ்டின் 68, ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. அடுத்த கொஸ்டின் 69, ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கொல்லாமை.
அடுத்த கொஷின், இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இச்சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, உருத்திரங்கண்ணனார். அடுத்த கொஷின், பிளாக்கர் 71வது கொஷின், பிளாக்கர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, வலைப்பதிவர். அடுத்த கொஷின் 72, பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, வாடகை. அடுத்த கொஷின் 73வது கொஷின், பொருளறிந்து பொறுத்துக. ஓதுதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல். அடுத்து மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் அப்படின்னா பலர் அறிய சொல்லுதல். உளறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் குறிச்சிருக்கோம் பாருங்கள், 3 1 2 4. இதான் வந்து கரெக்டான ஆன்சர், 3 1 2 4. அடுத்த கொஷின் 74, பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஷ் ஆகாது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, மாமனுக்கு ஆகாது. அடுத்த கொஷின் 75, பொறுத்துக. ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிராசிங்ஸ், பிரிக்யூட், சிமெண்ட், வெந்நீர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சரை ஈஸியாக வந்து சூஸ் பண்ணலாம். என்னென்னா பிராசிங் அப்படின்னா பிராசிங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பாருங்கள், தமிழில் ப்ளூரலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைஞ்சுதை, மெல்லுரை, கட்டி, கட்டுச்சட்டங்கள். இது வந்து ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஏக்கு வந்து 3 இருக்கணும். ஏக்கு வந்து 3 உள்ளது, 2 இருக்குது. அதை வச்சு அப்புறம் வேறு சிமெண்ட்னா பைஞ்சுதைன்னு தெரியும். சிக்கு 1, ஏக்கு 3, சிக்கு 1 உள்ளது. எதுனா ஆப்ஷன் ஏயில் இருக்கும். ஆப்ஷன் ஏ வச்சு தான் நீங்கள் இந்த 2 ஆப்ஷன் வச்சு தான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பிராசிங்னா கட்டுச்சட்டங்கள், பிரிக்யூட்னா கட்டி, சிமெண்ட்னா பைஞ்சுதை, வெந்நீர்னா மெல்லுரை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3 4 1 2. அடுத்த கொஷின் 76, சரியான திருக்குறளை கண்டறிக. இது சரியான திருக்குறள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் 77, செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, தை கொண்டாடப்பெற்றது. 78வது கொஷின், குமணன் நடந்தான் இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தன்வினை. அடுத்த கொஷின் 79, உறுதி கூற்று கொடுத்துருக்காங்க. ஆ, ஓ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும். காரணம் ஏனெனில் இவை வந்து வினா சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உறுதி கூற்று சரி, காரணம் சரி. அடுத்த கொஷின் 80, பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு எது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, பகர அடைப்புக்குறி. அடுத்த கொஷின் 81, தேவநேய பாவாணர் கூட்டுக்கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை வந்து அவர் சொல்லியிருப்பார். யாருன்னா தேவநேய பாவாணர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை. அடுத்த கொஷின் 82, திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, உயர்ந்து ஓங்கிய. இதில் வந்து ஒரு பொருட்பன்மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்து ஓங்கிய. இது ரெண்டுமே வந்து ஒரே குறிக்கக்கூடியது தான். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, உயர்ந்தோங்கிய. அடுத்த கொஷின் 83, இரு பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்னென்னா 2 4 1 3. கருத்து அப்படின்றது கோபித்து சினந்து, கிராயின்றது கருஞ்சேற்று நிலம் புற்கரடு, கோரல் அப்படின்றது கொல்லல் கோலிழைத்தல், உரையல் அப்படின்றது பிணக்கு மாறுபாடு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் 84வது கொஷின், பொறுத்துக. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 4 3 1 2. வேற்றுமை தொகையில் கேட்டிருப்பாங்க. கடற்கரை சாலைன்றது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். புதுமனை புகுவிழான்றது 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். உரிமை குரல்ன்றது 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உருவும். பரித்து துணின்றது பயனும் உடன் தொக்க தொகை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 85, பொருள்
கண்டறிக. மா மா. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. இயமம் இயமன் வண்டு. இயமன்னா மா வந்து இயமன் சொல்லுவாங்க. மா வந்து நெடில் வந்து வண்டுன்னு சொல்லுவாங்க. 86 நகர 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 வேறுபாட்டில் பொறுத்துக. ஏ வந்து அன்னாள்ன்றது அவள், உன்னல் அப்படின்றது நினைத்தல், முன்னாள்ன்றது முற்காலத்தில், என்னாள்ன்றது என்று சொல்லால். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 1, 2. அடுத்த கொஷின் 87 சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லுகின்ற. அடுத்த கொஷின் 88 அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரெச்சத்தை குறிக்கிறது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி குறிப்பு பெயரெச்சம். 89 சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி குறிப்பு பெயரெச்சம். 90 ஆங்கில சொல்லை கண்டறிக. இது 4 கொடுத்துருக்காங்க. அலமாரி, துட்டு, லாந்தர், உயில். இது வந்து ஆங்கில சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உயில் தான் வந்து ஆங்கில சொல். அடுத்த கொஷின் 91 கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 2 மட்டும் வந்து இதில் தவறானது. அன்பு இல்லாதது, உயிரற்ற உடல், இதுதான் வந்து தவறான ஒன்று. ஓகேங்களா? இது வந்து திருக்குறளில் வரக்கூடிய லைன்ஸ் தான் இது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 92 அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். அடுத்த கொஷின் 93 கிளைஞரை அளக்கும் கோல் எது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நமக்கு வரும் துன்பம். அடுத்த கொஷின் 94 கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 மட்டும்தான் வந்து சரியானது. என்னென்னா இது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது, தமிழ் புத்தகத்தில். இதில் 1வது பாருங்கள். 1வது வாக்கியம் பார்த்திங்கன்னா 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். யாருன்னா கண்ணதாசன். அது வந்து சரியானது. இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இது வந்து தவறானது. எதுக்கு அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதல் என்ற நூல் தான். அதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் கண்ணதாசன். இயேசு காவியன்றது தவறானது. ஆப்ஷன் அடுத்து 3வது பாருங்கள். 3வது வாக்கியம் இவர் கவியரசு எனும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இது வந்து கவியரசு கண்ணதாசன் சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டானது. அப்போ 1, 3 சரி, 2 வந்து தவறு. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. அடுத்து 95வது கொஷின் வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. அடுத்த கொஷின் 96 தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. ஏ வந்து நாட்டிக்கல் மைல். அடுத்தது அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1852 மீட்டர். நாட்டிக்கல் மைல்னா 1852 மீட்டர். நாட்ரிக் ஹாரிசன் அதுக்கு வந்து 1 மணல் தொடுவரை. நார்போனைஸ் அப்படின்னா 4 மழை புயற் காற்று வந்து நார்போனைஸ் சொல்லுவாங்க. நாலட்னா நெப்டியூனின் துணைக்கோளை வந்து நாலட் சொல்லுவாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. அடுத்தது 97வது கொஷின் கீழ்காணும் கலை சொற்களை பொறுத்துக. நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பவியல், உயிர் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம், இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. அடுத்த கொஷின் 98 உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. ஆண்டிகள் மடம் கட்டியது போல. இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னா உருவாகா திட்டம். ஆற்றில் கரைத்த புலி போல. இதுக்கு என்ன வரும்னா பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா போலி. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. அடுத்த கொஷின் 99 நீர்மேல் எழுத்து போல என்ற ஓமை தொடரின் சரியான பொருளை தேர்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நிலையற்ற தன்மை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 100வது கொஷின் பின்வரும் பழமொழி உணர்த்திலும் சரியானவற்றை குறிப்பிடுக.
எரு கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இதுக்கு சரியான பழமொழி உணர்த்தும் சரியான வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4 கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்பழமொழி வந்து வேளாண்மை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்துன்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய். இப்போ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிசிடி இந்த 3 மட்டும்தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ என்ன அதில் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழி வந்து வேளாண்மை சார்ந்தது கிடையாது, மருத்துவம் சார்ந்தது. கடுக்காய்ன்றது வந்து ஒரு மருத்துவ பொருள், அது வந்து மருத்துவம் சார்ந்தது தான் வரணும். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிசிடி தான் கரெக்டான ஆன்சர். 100 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்டு தவறு இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.